ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா நோப்லெஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா எபிசோடும் ஆர்டர் வைஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம M21 ரேஜிஷன் தான் போய்கிட்டு இருக்காங்க. டேய் கரெக்டாக வழி போறியா? இந்த ரூட்டு தான் உனக்கு தெரியுமான்னு M21 கேட்க, டேய் எனக்கு எப்போ ரூட் தெரியாதுன்னு சொல்கிற? எல்லா நோபல்ஸ்க்கும் கேஸ்டலுக்கு எப்படி போகணும்னு தெரியும், மூடிட்டு என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நம்மளோட பிளான் படி ரைசல் சம்மாவும் ஃப்ராங்கன்ஷனும் கேஸ்டலுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம தான் திசை திருப்பணும் எனிமிகளை. நீங்கள் கவலைப்படாதீங்க, பின்னாடி நாங்கள் அசிஸ் கொடுக்குறோன்னு சொல்லி டாக்கியவும் டாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் இப்படியே போய்கிட்டே இருக்க யாரோ ஒருத்தர் மேலேருந்து குத்திக்கிறா. யாரான்னு பார்த்தா ராயல் தான் இவங்களை தடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம சேர வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. அப்போ ரொசாரியான்னு சொல்லி ஒரு கிளான் லீடர் வந்து அவன் முன்னாடி நிற்கிறா. ஏற்கனவே நீ நிறைய தப்பு செஞ்சிருக்க, அதுக்கே உனக்கு தண்டனை ரொம்ப சிவியராக கிடைக்கும். இப்போ இன்னும் ஜெயிலில் வேறு உடச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக ஜெயிலுக்கு போ அப்படின்றத சொல்கிறா. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. எதுக்காக இப்போ வந்திருக்க? கேஜுவல்ட்டு சமமாக காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமான்றதை இவன் சொல்கிறான். அக்கா சொல்கிறேன் என் பேச்சு கேட்டு போமா அப்படின்றா. அவள் போகிற மாதிரியே இல்லை. அவளோட சோல் வெப்பன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவரோட சோல் வெப்பனை எடுக்கிறா. என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ரேஜிஸும் M21க்கும் எதிரே இந்த ரயல் தான் நின்றுட்டு இருக்கான். டேய் சேரா எங்கடா அப்படின்னு ரேஜிஸ் கேட்க, உங்களால் தாண்டா அவள் ஜெயிலில் இருக்கா அப்படின்றதே அவன் சொல்கிறான். எனது அப்படின்னா நீ அவளை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்டியா? அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்ன இப்படி துரோகம் பண்ணிட்டியாடான்னு ரேஜிஸ் கத்தான். என்னால் இல்லை உங்களால் தான். உன் தாத்தா இருக்கனே அவன் தான் வந்து லாடை ஏமாற்றி ஏதோ போய் சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு வந்து கிளான் லீடர் பதவியிலேருந்து இறக்கி அதுக்கப்புறம் அவனை எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போட சொல்லிட்டாங்கன்றதை சொல்கிறான். இதை கேட்டவொன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுது. தாத்தா செஞ்ச தப்புக்கு பேரை நீயும் அனுபவிடா. இப்போவே என் கூட கம்முன்னு வந்தனா ஒரு கை ஒரு காலோட எடுத்துகிட்டு கம்முன்னு விட்டுருவேன், அப்படி இல்லைனா உயிரை எடுப்பேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நம்ம M21 என்ன பண்ணுறான், நீ இங்கேருந்து போடா, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறான். அவனை டே அவன் செம்ம பவர்ஃபுல்றான், அவன்கிட்ட மோதாது அப்படின்னு ரீஜிஸ் கத்திக்கிட்டே இருக்கேன். நம்ம M21 அட்டாக் பண்ணுறான். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயலோட கன்னத்தில் லேசாக கீறிடுது. இங்கேருந்து நீ போ, எனக்கும் வந்து பவர் இருக்குது, நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ முன்னாடி போன்றது ரீஜிஸை அனுப்பி விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் கேஸ்டில் சேராக்கும் அந்த ரோசாரியாக்கும் தான் சண்டை நடந்துகிட்ருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா அவளோட சோல் வெப்பன் எடுக்கிறா. பிளட்டு விச்சுன்னு சொல்லி அது பார்த்தா பெருசாக கண்ணு மாதிரி வந்து நிற்குது. அதுலேருந்து பவர்லாம் வருது. மேஜிக் பாம்ஸ் மாதிரி தூக்கி போட்டுட்ருக்கா. இவளும் அவளோட சோல் வெப்பனை வச்சு அதை தடுத்துட்ருக்கா. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. அப்படியே வெளியே காட்டுறாங்க. இந்த நடக்கிற ஃபைட்டை வந்து ராஜாக்கும் காரியஸும் பார்த்துட்டு அவங்களும் வந்து இவங்களை தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் M21க்கும் ராயலுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போது தூரத்துலேருந்து நம்ம பசங்க இவனுக்கு அசீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் இவனால் சரியாக சண்டை போடவே முடியல. சரி நம்ம பிளான் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி டாவை சொல்ல, உண்மையாகவே சொல்கிறியா, அதை நான் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்குறான். டேய் எப்பவுமே நீ ரேஜிஸ் கூட பண்ணுறது தானே, எப்பயும் அதே பண்ணு அப்படின்றத சொல்கிறான். M21 என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேணே அவனை வெறுப்பேற்றதுக்காக ஏதோ கெரிட்டியாக்கலான்னு அது இதுன்னு சொன்னாங்க. நீ பார்த்தா அவரோ பவர்ஃபுல்லாக தெரியலையே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, எங்கள் 3 பேர் வயசை சேர்த்தா கூட உன் வயசுக்கு ஈடாகாது. வாய் மட்டும் ஆடுற தாத்தா தானடா நீ அப்படின்னு சொல்லி அவனை கடுப்பேற்றி விட்டுறான். அவன் சரியான டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், இவன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வரான். அப்போ நம்ம டாக்கே என்ன பண்ணுறான்னா கன்னை வச்சு சுட்டுறான் கையிலேயே. அப்படியே பின்னாடி எகிரி போகிறான். டவர் செட் பண்ணி ட்ராப்பில் மாட்டிக்கிறான். அங்கே லேண்ட் மைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த டமால்னு வெடிது. அவள் தாண்டா இவன் காலிடான்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தா. புகை கலைஞ்சி பார்க்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, வெறும் சட்டை மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு. என்ன தைரியம் தான் ஒன்று மாதிரி குப்பை என் கூடலாம் சண்டை போட ஆசைப்படுவேன், இருடா என்னோட உண்மையான பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட சோல் வெப்பனை எடுக்கிறான். இதை இந்த பக்கம் நம்ம ரைஸிலும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் பார்த்துடுறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து மனசில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. ரைஸிலும் அதை தான் கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, வாங்க நம்ம போகலான்னு சொல்லி போகிறாங்க. எனக்கு தெரியும்டா உன் மனசில் ஏதோ ஒன்று இருக்குன்னு, அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ரைஸில் கேட்குறான். இந்த பக்கம் நம்ம ரேஜிஸ் ஓடி வந்துட்டு தான் பார்த்தீங்களா. அவனுக்கு எதிரி யார் வந்திருக்கானா, காரியஸ் தான் வந்திருக்கான். ராஜாக்கு வந்து அந்த பக்கம் அனுப்பி விட்டான் ரயிலில் சண்டை போடுற இடத்துல. டேய் நீ என் தம்பி மாதிரிடா, நீ மறுபடியும் தப்பு மேலே தப்பு செய்யாத, இங்கேருந்து போயிடு, லுக்கேடமை விட்டு ஓடிடுன்றதை சொல்கிறான். ஒரு நோபிளாக என்னை ஓட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நான் ஒன்று ஓடி ஒளியே சொல்ல, இப்போதைக்கு நீ இங்கேருந்து போயிடு, எல்லா விஷயமும் ப்ரூவ் ஆன பிறகு நீ வான்றதை சொல்கிறான். ஆனால் நம்ம ரேஜிஸ் வந்து போகிற மாதிரி இல்லை. சரி இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என் மேலே ஒரு அடி நீ பட்டா கூட உன் தாத்தா பார்க்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓடிடணுன்றதை சொல்கிறான். நீங்கள் கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி ரேஜிஸ் அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அந்த ராயல் என்ன பண்ணுறான், அவனோட சோல் வெப்பன் எடுத்து ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு கிராஸ் அட்டாக் மாதிரி ஒன்று விட்டான் பார்த்தீங்களா. அதே தான் M21 மேலே விட்றான். 2 பக்கமும் வெட்டிக்குது இவனுக்கு. இப்போ தெரியுதா யார் ராஜான்னு. உங்களை மாதிரி குப்பையெல்லாம் என் கூட சண்டை போட முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கா. டாக்கியும் இந்த பக்கம் சுட ட்ரை பண்ணுறான். ஆனால் சுட முடியல. அவனோட சோல் வெப்பன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சிம்பிள் ட்ரிக்லாம் என் மேலே ஒர்க் ஆகும்னு நினைக்காதீங்க, உங்களால் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி M21 போட்டு மிதின்னு வச்சுட்டு இருக்கான் இவன். இப்போ டாக்கியவன்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, தூரத்துலேருந்து சண்டை போட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு கிட்ட போகிறாங்க. நீங்கள் அங்கேயே ஒழிஞ்சிருந்தா கொஞ்சம் நேரத்துக்காச்சும் உயிர் தப்பிச்சிருப்பீங்க, இங்கே வந்து செத்து போகிறீங்களேடா அப்படின்னு சொல்லி சோல் வெப்பன் வச்சு அடிக்கிறான். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறானுங்க. அந்த ட்ரக் ஒன்று கொடுத்துருவான் பார்த்தீங்களா ஃப்ராங்கன்ஸ்டைன், அது வந்து எஃபெக்டே போயிடுச்சு அவன் அடித்து அடிக்கு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் கொல்றேன்டா அப்படின்னு அப்படியே கொல்ல வரான். அப்போ நடுவில் யாரோ அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இவங்க அண்ணன் இருக்கான்ல ராஜாக்கு, அவன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் சோல் பண்ண மறைக்க ட்ரை பண்ணுறான். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோன்னு ராஜாக்கு சொல்கிறான். ஆனால் இங்கே நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு, இவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான்.
எதுக்காக இப்போ ராஜா கொஞ்சம் சண்டையை நடத்தினான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ட்ரி ஆகிறான். இதை வந்து இவன் பார்த்துட்டான். அதனால தான் இவன் சண்டை போட்டு இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி சண்டையை நிறுத்திட்டான். திரும்பவும் என் ஆள் மேலே கை வச்சிட்டியா, எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்த மாட்டேன்தான்ற மாதிரி தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். இவனை உனக்கு தெரியுமான்னு சொல்லி ராஜாக்கு ராயல் கேள்வி கேட்க, ஆமாம் தெரியும், சேரா கூட நான் போட்டி போடும்போது இவன் வந்தான், ஆனால் அன்றைக்கி இவனை சாவடிக்காமல் விட்டுட்டேன், இன்னைக்கு கொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஃப்ராங்கன்ஸ்டைன் அவனோட பவரை யூஸ் பண்ணி இவனுக்கு ஓட்டையை போட்டு விட்றான் உடம்பு ஃபுல்லாக. தம்பி ஓவராக பேசாதப்பா, குழந்தைங்களாம் கொஞ்சம் தள்ளி இருங்க, உன்னை விட நிறைய சண்டைங்களை நான் பார்த்துட்டு வந்துட்டேன், உன்னால் என்னை தோக்க முடியும்னு நினச்சியா அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். டி என்ன தைரியம் தான் என்ன அடிப்பேன், நான் அவனை அட்டாக் பண்ண வரேன்டான்ற மாதிரி எழுந்துக்க, இவன் கூட சண்டை போட உனக்கு தகுதி இல்லை, அவனோட பவர் என்னன்னு கூட உனக்கு தெரியல, இப்போ நீ சண்டை போட்டால் தோற்றுருவே, ஒழுங்காக பின்னாடி இரு, நான் இவன் கூட மோதுறேன்னு சொல்லி ராஜாக்கு முன்னாடி வரான். உன்னோட ப்ரீவியஸ் கிளான் லீடர், அதாவது இவங்க அப்பா கூட நான் மோதிருக்குன்றதை இவன் சொன்ன உடனே, ஓ எங்கள் அப்பா கூட மோதிருக்கீங்களா அப்படின்னா நான் ஃபுல் பவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு அவனோட சோல் வெப்பன் எடுக்கிறான். நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனும் சும்மா இல்லை, அவனோட டார்க் ஸ்பியர் தான் எடுக்கிறான். எல்லாரும் இங்கேருந்து தள்ளிப்போங்க, கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் சாவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கே மோத அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ரைஜிஸ்னால பார்த்தீங்கன்னா காரியஸை அடிக்கவே முடியல, அவன் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கான், கிளான் லீடர் வேறு இல்லையா, வெறும் கையை யூஸ் பண்ணி தான் அடிக்கிறான், அதுக்கே இவனால் அடிக்க முடியல. இதுக்கு மேலே சண்டை போட வேணாண்டா, விட்டு கொடுத்துட்றான்னு சொல்கிறேன். இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், என் தாத்தாவோட வார்த்தையை நான் காப்பாற்றுவேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நோபிளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணி இங்கே அவன் சண்டை போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி அந்த கிளாஸ் உள்ள தான் காட்டுறாங்க. இந்த லார்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க அப்பாவோட சமாதிக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா. நீங்கள் நம்மனை அவனே உனக்கு முதுல குத்திட்டான், இந்த வாட்டி நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், அவனுக்கு கண்டிப்பாக நான் தண்டனையை கொடுப்பேன்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்றதை சொல்கிறா. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோசாரியை காண்டாக்ட் பண்ணுறா. சேரா வந்து அவகிட்ட தோத்துட்டு இருக்கா, அவள் சரியான பவர்ஃபுல் போல், அவளை கூட்டிட்டு இங்கே வா அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்குறா. இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கும் ராஜாக்கும் நடக்கிற சண்டையை தான் காட்டுறாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. அவனோட சோல் வெப்பனுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இவனோட டார்க் பேர் இருக்குது. இங்கே இருக்கவங்களாம் இந்த சண்டையை வந்து ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே நம்ம பாஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க பார்த்துட்டே இருக்க, இந்த ராயல் பையன் என்ன பண்ணுறான்னா, டே நீங்கள் குப்பைங்களாம் அமைதியாக இருங்கடா, எதுக்கடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ இதை தடுக்கிறதுக்காக ஃப்ராங்கன்ஸ்டைன் திரும்பி நின்று அந்த அட்டாக்கை தடுக்கிற போது இந்த ராஜாக் பண்ணுற அட்டாக் வந்து இவன் மேலே விழுந்துது, அதனால இவனுக்கு அடிபட்டுருது. அந்த குப்பைங்களை காப்பாற்றன்னு நினச்சா இப்படி தாண்டா உனக்கு ஆகும் அப்படின்னு ராயல் சிரிச்சுக்கிட்டே இருக்க, வாயை மூடுறா, இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை ஏன் பண்ணுற, நோபல்ஸ் சண்டை போடுறாங்கன்னா நேர்மையாக சண்டை போடணும், இந்த மாதிரி கோழத்தனமாக சண்டை போடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, என் தம்பி பண்ண தப்புக்கு நான் வந்து பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கத்தி எடுத்து அவனே கீறிக்கிறான். இதை பார்த்தா ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் உங்கள் அப்பா வந்து உன்னை லீடராக சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி, அவரும் உன்ன மாதிரி தான்ப்பா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்னோட சக்தியை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தது அவர் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தினார், ஆனால் அவரை மாதிரி ஒரு நோபல் நான் பார்த்ததே இல்லை, நீயும் அவரை மாதிரி தான் இருக்க, வா சண்டை போடலாம், இப்போ தான் உண்மையான சண்டையை ஆரம்பிக்குதுன்னு இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட அப்படியே இந்த பக்கம் ரேஜஸ் தான் காட்டுறாங்க. அவனால் போடவே முடியல சண்டையை, பயங்கரமாக புக்கு புக்குன்னு குத்திட்டு இருக்காங்க, மண்டிலேருந்து ரத்தம் ஊற்றுது, அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறான். அப்போ காரியாஸ் வந்து பிடிச்சிடுறான், இவ்வளோ தான்டா, இதுக்கு மேலே சண்டை போடாத, விட்டுரு, நீ ஏன் இவ்வளோ போராடுறன்னு எனக்கு தெரியுது, எனக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீங்கள் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா லேசாக வயிற்றுலே குத்திடுறான். பிடிக்கும்போது நீ மனுஷன் கூட இருந்து ரொம்ப மாறிட்டான்னு தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி கேஸ்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம கேஜல்ட்டையும் சேராவே முட்டி போட வச்சுருக்காங்க. இந்த லார்டு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணதுனால நான் வந்து கேஜல்ட்டை எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போட போகிறேன், அவனை காப்பாற்றுறதுக்கு தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி சேராவை கேட்குறான். ஆமான்னு அவள் சொல்கிறா. ஒரு துரோகிக்கு ஹெல்ப் பண்ணால் நீயும் ஒரு துரோகி தான், உன்னையும் எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. என்னது எட்டர்னல் ஸ்லீப்புக்கு அவளையும் போடுறீங்களா, வேண்டாம் லார்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க. அவங்க போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஜல்ட்டு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த லார்டு எட்டர்னல் ஸ்லீப்பில் இருக்கிற இடம் இது, இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னா ஒரு ரீசனோட தான் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, என்னை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அதுதானே, அதுக்கு தானே இங்கே வர வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். வாயை மூடு அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, இவன் ஏன் இவ்வளோ கடுப்பாக வரான்னு சொல்லி, எதுக்காக ரைசல் சாமன் மேலே இவ்வளோ கோவம் வச்சிருக்கான்னு சொல்லி, அவர் வந்து முன்னாடி லார்டை கொண்டுட்டாரு அப்படின்னு மற்ற லார்டெலாம் சொல்ல, அதுக்கு இப்போ என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த லார்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார்னா ரைசலுக்கு அடுத்த லார்டாக ஆகிறதுக்கான சான்ஸை கொடுத்தாரு, அதை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நான் பண்ண மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா, உன்னை சரியாக வளர்க்காதது தான் அப்படின்னு சொல்லி அந்த லார்டை பார்த்து சொல்கிறாரு. நான் உன்னை சரியான பாதையில் வளர்த்துருந்து உன்னை சூப்பரான நோபலாக ஆக்கியிருந்தேன்னா உனக்கு அந்த லார்டு பொசிஷனை கொடுத்துருப்பாரு, அதுக்கு பதிலாக ரைசல் கொடுத்தாரு, அவனும் மறுத்துட்டான், அந்த கோவத்தில் தானே இருக்க நீ அப்படின்றது இவர் சொல்கிறாரு. வாயை மூடு அப்படின்னு கத்துறா. ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, அவன் இருக்கிற வரைக்கும் உன்னால் அவரை தொட முடியாதுன்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைனை தான் சொல்கிறான். ஒரு மனுஷனாக இருந்துட்டு நோபல்ஸ் அளவுக்கு பவர் உடையவன், இதுக்கு முன்னாடி லார்டே அவனை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு, அவன் இருக்க வரைக்கும் உங்களால் ரைசல் சமம் தொட முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஃபைட்டை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஈஸியாக ஓவர் பண்ணிகிட்டு இருக்கான் ராஜாக்கே, அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் உடம்புல அங்கங்கன்னு ஓட்டையை போட்டு விட்டுறான். இதை பார்த்த ராயல் என்ன யோசிக்கிறான்னா, இதே மாதிரி சண்டை போட்டுருந்தா அண்ணன் தோத்துருவார், பேசாமல் நம்ம சோல் வெப்பனை அவருக்கு கொடுத்து அதை கம்பைட் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லலாமா அப்படின்னு, அண்ணா என்னோட சோல் வெப்பன் எடுத்துங்க இந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ராஜாக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வாயை மூடுறா, ரூல்ஸ் படி பார்த்தா வெறும் கிளான் லீடருக்கு மட்டும்தான் அந்த சோல் வெப்பன் இருக்கணும், ஆனால் நம்ம அப்பா வந்து உனக்கும் எனக்கும் பாதி பாதியாக பிரித்து தந்திருக்காது, அதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா, அவர் ஊ மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காரா, அந்த நம்பிக்கையை நீ உடைக்க போறியா, அவர் உன்கிட்ட இந்த பாதி சக்தியை கொடுத்தது அடுத்த லார்டாகிற உனக்கும் தகுதி இருக்குது, ஆனால் அதுக்கு நீ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணுன்றதை அவன் சொல்கிறான்.
உங்கள் அப்பா ஒரு நல்ல மனுஷன், அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கன்டைன் சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த கேஸில் தான் காட்டுறாங்க. இப்போ மற்ற கிளான் லீடர்ஸ்லாம் இவர் சொன்னதை நினச்சி கோவமாக வராங்க. நீங்கள் என்ன தான் இதில் சீனியராக இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடாது லார்டை எதிர்த்து, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நான் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் பண்ண ஒரே தப்புனா அது உன்னை சரியாக வளர்க்காதது தான், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. சரி, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உனக்கு நான் எட்டர்னல் ஸ்லீப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சோல் ஓப்பன் எடுக்கிறா. எனக்கு ராக்னராக்கா அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அந்த ஸ்வாட் எடுத்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு, நோபல்ஸ்கெல்லாம் லார்ட் ஆகிய நான் நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு எட்டர்னல் ஸ்லீப் தண்டனையை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து தலையை வெட்டலான்னு சொல்லி வரா. அப்போ ஒருத்தர் கதவு திறந்து உள்ளே வராங்க. யாருடனா நம்ம தலைவன் தான். அப்படியே அவனோட பழைய ஸ்டைல் பிளாக் கலர் சூட்டு தான் மாட்டிட்டு வரான். அங்கே இருக்கவங்களாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேக்ரவுண்டில் கொஞ்சம் பயங்கரமாக நாய்ஸ் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய்.